சொல்கிறார். போதுங்கிற முடிவே இதுக்கு வராது. ஏன்னா இந்த காமம் அவனை பிடிச்சுன்றது, ஆசை. அவனை வந்து தான் இருக்கணுங்கிற அந்த ஆசை அவனை பிடிச்சுன்றது. அதனால அவன் என்ன பண்ணுவான், மற்றவங்கள பார்த்து உனக்கு ஆசை, உனக்கு இது ஜாஸ்தி, நீ கிரேட்டாக வரணும்னு உனக்கு எண்ணம் அப்படிலாம் சொல்லிடுவார் நிறைய பேர் பார்த்திங்கன்னா. ஏன்னா இவங்களுக்கு உள்ளே இருக்கிறது தான் வெளியில் வரும். ஸோ இதுதான் பெரிய பகைவன் அப்படிங்கிறார். இந்த காமம் இருக்கே, ஆசை, தான் கிரேட்டாக இருக்கணும், இல்லைன்னா மற்றவன் எனக்கு மேலே போனால் கீழே தள்ளிடணுங்கிறது, அது வந்து பெரிய பகைவன் அப்படிங்கிறார். ஒருத்தருக்கு வந்து அந்த இது வந்து இருக்கக்கூடாது. ஸோ இது எப்படி இந்த காமம் இருக்குங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது, என்னால் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு குழந்தை வந்து எப்படி கருவாக இருக்கும்போது கர்ப்பப்பையும் அதுக்குள்ளே இருக்கிற அந்த தசை மூட்டம் இதெல்லாம் இருக்குது இல்லையா, அதே மாதிரி கர்ப்பப்பைக்கு மேலேயும் நம்ம உடம்புல இருக்கிற தசை மூட்டம், அந்த மாதிரி இது எல்லாம் சேர்ந்து அந்த குழந்தைய எப்படி மறைச்சி வச்சுருக்கோ அந்த மாதிரி இந்த காமம் வந்து ஞானத்தை மறைச்சிடுமா, புத்தியை, நம்ம அறிவை வந்து மறைச்சிடும். அறிவை மறைச்சதுனால புத்தி வந்து வேலை செய்யாது. அப்போ என்ன ஆகும், நமக்கு அந்த மனசு வந்து இழுத்து பிடிச்சி இழுத்துன்னு போயிடும். அந்த ஆசை எப்படி இருக்கோ அதன்படி போயேன், நீ தப்பு பண்ணேன் அப்படின்னு, நீ அதை கொஞ்சம் தான் அனுபவிச்சுட்டு வாயேன், அதுக்கப்புறம் கெட்ட பேர் வாங்கினா வாங்கிக்கலாம், பார்த்துக்கலாமே, கொஞ்சம்தான் பொய் சொல்லேன், கொஞ்சம்தான் திருடிடேன், கொஞ்சம்தான் அவனை ஏமாத்தேன், கொஞ்சம்தான் இவனை கீழே தள்ளி விடேன், இப்படி ஒவ்வொன்றா அது என்ன பண்ணுறது, இந்த ஞானத்தை மறைச்சு, இது எனக்கு தெரியும், அவனுக்கு இதெல்லாம் தப்புங்கிறது தெரியும், ஆனால் அதையெல்லாம் மறைச்சி விட்டு இது வந்து இது மேலே நிற்கிறது. அதனால அவன் என்ன பண்ணுறான், நல்லவனை எல்லாம் கெட்டவன் திட்டுறது, இது பண்ணுறது, கோவப்படுறது, மட்டம் தட்டுறது, என்னென்ன செய்ய முடியுமோ எல்லா கெடுதல்களையும் செய்ய ஆரம்பிக்கிறான் அப்படிங்கிறது தான் அந்த இதுக்கான அவர் சொல்கிறதோட மீனிங். ஸோ இந்த மாதிரி அந்த குழந்தைய மறைச்சிருக்க மாதிரி ஞானத்தை மறைச்சிடும் அப்படிங்கிறார். இவனுக்கு திருப்திங்கிறது கிடைக்காத நெருப்பாக இருக்குது, நெருப்பு மாதிரி அது அப்படியே திருப்திங்கிறதே இல்லை. அப்படின்னா என்ன, அந்த பரவும் நெருப்பாக இருக்குது, அது திருப்திங்கிறது இல்லை. திருப்தி அப்படிங்கிறது ஒருத்தருக்கு கிடச்சிடுறதுனாலே அவனுக்கு அந்த காமம் குறைஞ்சி போச்சுன்னு அர்த்தம். கண்ணா பின்னான்னு இருக்க வேண்டிய ஆசைகள் எல்லாம் இல்லாமல் எது ரைட்டோ அது மட்டும்தான் இருக்குது, தர்மத்தோடு இருக்க ஆரம்பிச்சிட்டான்னு தான் அர்த்தம். ஆனால் அந்த வாழ்க்கையில் அந்த திருப்திங்கிறது அவனுக்கு கிடைக்கவே இல்லை. சில பேர் பார்த்திங்கன்னா நல்ல சம்பாத்தியம் இருக்கும், வீடு இருக்கும், வாசல் இருக்கும், குழந்தைகள் இருக்கும், பேரம்பேத்தியெல்லாம் கூட எடுத்துருப்பார், பெரியவராக இருப்பார். ஆனால் அவளுக்கு வந்து திருப்திங்கிறது இருக்கவே இருக்காது. இன்னுங்கிற ஆசை இருக்கிறதுனால யாராவது ஒருத்தர் ஜெயிப்பானாலே இவாளுக்கு இங்கே பிடிக்காது. அந்த மாதிரி ஒரு இந்த லெவலுக்கு ஆகிடுவாள். சில ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா அவன் பெரிய மேனேஜராக இருப்பான், கீழே இருக்கிறவன் கொஞ்சம் நல்லா வேலை செய்கிறான் அப்படின்னு சொன்னால் இவனுக்கு என்னமோ பொறாமல் வரும். எதனால், இவனுக்கு நல்லது தானே, அவன் கீழே இருக்கிறவன் நல்லா வேலை செஞ்சால் இவனுக்கு வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் இருந்துகிட்டே இருக்கிறதுனால இவனால் கீழே இருக்கிறவன் வேலை செய்கிறத கூட பொறுத்துக்க முடியாது, ஸ்மார்ட்டாக இருக்க